ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு. சட்டம் வந்து அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்றதுனால நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடிப்படையாக வந்து எல்லா மக்களும் சட்டம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை வந்து ஆரம்பித்து நம்ம இதில் வந்து வித்தியாசமான எல்லா விதமான சட்டங்கள் மற்றும் வந்து கேஸ் லா அப்படிம்பாங்க, அதாவது வழக்கு மூலியமாக வர சட்டங்களையும் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி அந்த கேஸ் லா தான் பார்க்க போகிறோம். அது ஒரு பார்ட்டிஷன் கேஸ் லா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ் லா. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமூகத்தில் வந்து மதங்களையும் கடந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. காதல் திருமணம் வந்து இரண்டு வீட்டாரையும் ஏற்றுக்கொண்டு நடக்கு, இல்லைன்னா வந்து தன்னிச்சையாக வந்து அவங்களும் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு வழக்கில் வந்து ஒரு கலப்பு திருமணம் நடக்கு, மதத்தின் கலப்பு திருமணம் நடக்கு. அப்போ வந்து பார்ட்டிஷன் வந்து போகிறாங்க. பார்ட்டிஷன் வந்து பண்ண முடியுமா? ஏன்னா வந்து ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்துக்கு உள்ளவங்கள மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த மத அடிப்படையில் வந்து எந்த மதத்தை ஃபாலோ பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து எழுந்துடுது. அதாவது இந்து பெண் இந்து ஆணையும், இந்து ஆண் இந்து பெண்ணையும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹிந்து பார்ட்டிஷன் ஆக்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்டில் வந்து பார்ட்டிஷன் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு முஸ்லீம் வந்து கிறிஸ்டினையோ, இல்லை கிறிஸ்டின் வந்து ஹிந்துவையோ, இல்லை முஸ்லீம் வந்து ஹிந்துவையோ வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் வந்து எந்த அடிப்படையில் வந்து பார்ட்டிஷன் வந்து பண்ண முடியும்? எந்த மதத்தின் சட்டத்தின் கீழ் வந்து பார்ட்டிஷன், அதாவது முஸ்லீம் வந்து முஸ்லீம் பார்ட்டிஷன்னா முகமதன் லான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து முஸ்லீம் பார்ட்டிஷனும் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிந்து பார்ட்டிஷன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்ட்டிஷனாக இருக்கும் சட்டத்தில். இப்போ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டிஷன் கேஸ் தான் வந்து இதில் ஒரு முஸ்லீம் ஆண் வந்து இந்து பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இதில் எந்த முறைப்படி, அதாவது இஸ்லாமியர் முறைப்படி பார்ட்டிஷன் பண்ணலாமா, இல்லை இந்து முறைப்படி பண்ண முடியுமா? அந்த பெண்ணுக்கு வந்து சொத்தில் வந்து அவங்க பரம்பரை சொத்தில் உரிமை இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து 2025 நடந்த கேஸ் தான். அதாவது இதோட சுருக்கமான ஒரு வழக்கை வந்து சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முஸ்லீம் ஆணை திருமணம் செய்த இந்து பெண்ணுக்கு தந்தை பூர்வீக சொத்தில் உரிமை உள்ளதா, அதாவது இந்து பெண்ணான தந்தை பூர்வீக சொத்தில் உரிமை உள்ளதா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து ஹைகோர்ட் வரைய போகுது. அப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தில் இருந்து வேறு மதத்திற்கு மாறிய நபர் பரம்பரை சொத்தில் உரிமை கோர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இந்து மதத்திலிருந்து இப்போ இஸ்லாமில் கல்யாணம் பண்ணி இஸ்லாம் மதத்திற்கு மாறி இருந்தாங்க, அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் இருந்ததுன்னா வந்து பரம்பரை சொத்தில் வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெறும் முஸ்லீம் நபரை திருமணம் செய்து கொள்வதால் இந்து மதத்தில் இருந்து தானாக இஸ்லாத்திற்கு மாறியதாக கருத முடியாது என்று கூறி, முஸ்லீம் ஆணை திருமணம் செய்த பெண்ணுக்கு பூர்வீக சொத்தில் உரிமை உள்ளது என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது டெல்லி உயர் நீதிமன்றத்தால். அப்படின்னா என்ன அப்படின்னா கருத்து, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியோ வந்து முஸ்லீம் மதத்துக்கு அந்த பெண் மாறி இருந்தாங்க, முறைப்படி மாறி இருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இந்து மதத்தில் வந்து இஸ்லாம் மாறின பெண்ணுக்கு வந்து ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து பரம்பரை வழியாக வர சொத்து, பூர்வீக சொத்துக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஸில் என்ன அப்படின்னா, வெறும் கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பட் கன்வெர்ட் ஆகலை முஸ்லீமாக. அதனால் கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால வந்து
அந்த இந்து பெண்ணுக்கு வந்து தந்தை பூர்வீக சொத்தில் வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பிறப்பித்திருக்காங்க. அதாவது மேரேஜ் டு முஸ்லீம் மேன் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் அ ஹிந்து உமன் டு இஸ்லாமிக் அப்படின்னு சொல்லி சொல்லுது டெல்லி ஹைகோர்ட். அதாவது ஒரு இஸ்லாமியரை திருமணம் பண்ணுறாங்க ஒரு பெண், இந்து பெண் அப்படிங்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து முறைப்படி கன்வெர்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா கன்வர்ஷன் வந்து இருக்குது. முஸ்லீமை வந்து இந்து பெண் கல்யாணம் பண்ணிடுறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வர்ஷன் வராது. அதனால வந்து அந்த இந்து பெண்ணுக்கு வந்து தந்தை பூர்வீக சொத்தில் உரிமை உள்ளதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ் தான். அதனால தான் நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து பதிவிடுறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.